வணக்கம். எப்பவோ 40 வருஷத்துக்கு முன்னால இந்த மேட்டுப்பாளையம் நெல்லித்துறை அந்த சைட்ல நான் ஷூட்டிங் போனப்போ அங்க நிறைய விஷயங்கள் அந்த ஊரை சுத்தி சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு அந்த ஊருக்கு பாலம் இல்ல, ரிவரை கிராஸ் பண்ணி தான் அந்த 400-500 வீடு இருக்கிற அந்த வில்லேஜுக்கு ரிவரை கிராஸ் பண்ணி போகணும். பாலம் இல்லாதனால ஓட்டு போடுறது கூட சில நேரங்களை அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சமாச்சாரங்க. அப்படியெல்லாம் சொல்லும் போது இந்த தண்ணியில குளிக்க வர்றவங்க அந்த ரிவர் சைட்ல அதே ஏரியால கொஞ்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ ரிவர் சைட்ல குடிக்க வர்றவங்க சில பேர் காலை பிடிச்சி தப்பான ஆட்கள் காலை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் உள்ள தண்ணியில கொண்டு போய் பாறைக்கிட்டு எங்கா சிக்க வச்சுட்டு அப்புறம் பாடி எடுக்கிறதுக்காக அவங்களே ஹெல்ப் பண்ற மாதிரி காசு பண்ணுவாங்க. இது கொஞ்சம் கூட உயிருக்கு ஒரு மதிப்பு இல்லாம ஈவிரக்கம் இல்லாம கல் நெஞ்சமா இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இதை பதிவு பண்ணேன். இதுல என்னன்னா அது முதல்ல போலீஸ் தெரியல, அந்த போலீஸ்க்கு எப்பவுமே தப்பு நடக்கும்போது தெரியாது, அதுக்கப்புறமா தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் பின்னால கண்டுபிடிச்சாங்க. இவ்வளவுதான் நான் சொல்லியிருந்தது. மற்றபடி போலீஸை இது எந்த விதத்திலையும் சம்மந்தப்படுத்தல. இது சொன்னதுடைய நோக்கம் கூட என்ன அப்படின்னா, மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. இது என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, சமீபத்துல நம்ம நண்பர் சைது துரைசாமியினுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் இமாச்சல பிரதேச பக்கத்துல எங்கேயோ ஷூட்டிங் போனதுல அந்த ஹில்ல இருந்து வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 200 அடி பள்ளத்துல ரிவர்ல உளுந்து டிரைவர் உயிர் இல்ல, டிரைவர் ஸ்பாட்ல கிடைச்சாரு வண்டிக்குள்ள. இன்னொரு நண்பர் கூட போனவர் அவரு அடிபட்டு குத்துமா இருந்தாரு. அவரை இப்படியோ பிடிச்சு காப்பாத்தி வெளியே எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா காருக்குள்ள இருந்து வெளியே ஏதோ ஒரு விதத்துல போன வெற்றி பாடி கிடைக்கல. எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. தேடிக்கிட்டு இருந்து ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆகும்போது அவர் சைது துரைசாமி அங்கே ஸ்பாட்ல எவ்வளவோ முயற்சி பண்ணி அப்போ ஒரு செய்தி ஒன்று வந்தது. என்னன்னா, யாராவது இப்படியா பாடி யாராவது தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பிரைஸ் அப்படின்னு. இதுல என்னன்னா 1 கோடி பிரைஸ் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லும் போது இன்னும் பரபரப்பாயிடுச்சு நியூஸ். இந்த நேரத்தில் தான் யாரோ ஒரு ஊடக நண்பர் கொஞ்சம் புத்திசாலித்தனமா அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, பாக்யராஜ் தண்ணிக்குள்ள இப்படி இழுத்து கொண்டு போய் இப்படி பாறைகள் வச்சுக்கணும் ஏதோ ஒரு நியூஸ் போட்டிருக்காரு. இந்த நேரத்துல சைது துரைசாமி அவங்க பையன் பாடி கிடைக்கல, இத லிங்க் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சவர் என்ன, ஒருவேளை அவங்க பையன் கிடைக்காது பாக்யராஜ் இதை மறைமுகமா சொல்றாரா அப்படின்னு அவரா ஒரு லீடு கொடுக்கறாரா, இல்ல இப்படி நடந்திருக்கலாமா, நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கொளுத்தி போட்டுடனே எல்லாரும் அதுல நான் பேசுனத மறுபடியும் திருப்பி போட்டு எல்லாருமே இது எல்லாத்துக்கிட்டையும் ஆளாளுகிட்ட கருத்து கேட்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில கருத்து இங்க கேட்டு அங்க கேட்டு இங்க கேட்டு கடைசியில போலீஸ் லெவலுக்கே போய் அவங்க கிட்டே எங்க இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு பாடி கிடைக்காதவங்க அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு சூழ்நிலை வந்தது. இப்ப வேற வழி இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க இல்ல இது அப்படியெல்லாம் அங்க அந்த அந்த கோயில் அந்த சைட்ல மயாத்து ரிவர் சைட்ல எல்லாம் எந்த கேஸும் வரல. போன 2 வருஷத்துல ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகல. அவர் தப்பா சொல்லிட்டாரு, இது வதந்தி, இப்படி எல்லாம் வதந்தி பரப்புறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது டிபார்ட்மெண்ட்டை எந்த விதத்திலையுமே நான் குறை சொல்லல. ஆனா இப்போ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இது வதந்தி இப்படி பாக்யராஜ் சொல்லிருக்க கூடாது, இது சட்டப்படி குற்றம் சொன்னோன்னே, சார் நீங்க பாருங்க கரெக்டா ஆதாரபூர்வமா சொல்ற மாதிரி சொன்னீங்க, ஆனா வதந்தின்னு போலீஸ் சொல்லுது, இதுக்கு நீ என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் டப்னு ஆளாளுக்கு போன் பண்ணி இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி இன்னும் இடியாப்ப சிக்கல் பண்ற மாதிரி அதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ இதுக்கு அப்புறமும் நான் இல்லைங்கன்னு போன்லயே பதில் சொல்லிட்டு இருந்தா கூட, நான் போன்ல பேசுனதுலன்ட்டு அவங்களே ஏதாவது ஒரு பதிவு போட்டான்னு வைங்க, மறுபடியும் எனக்கு ஏதாவது சிக்கல் வரும் அப்படிங்கிறதுனால சரி நம்மளே ஒரு தண்ணியில விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரி நம்மளே சொல்லிடுவோம், எதுல நம்ம சொன்னோமோ அதே வீடியோ மூலமா நம்ம சொல்லிடுவோம் தான் சொல்றேன். இது போலீஸ எந்த விதத்திலையும் நான் சம்மந்தப்படுத்தி சொல்லல. அப்படி ஒரு தப்பு நடந்துதான் அங்க போனப்போ எல்லாரும் பேசிக்கிட்டாங்க இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது 40 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கப்புறம் இப்பவும் யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தண்ணியில் குளிக்க போறவங்க அலர்ட்டா இருக்குன்னு சாதாரணமா சொன்னபடியே போலீஸை பத்தி இதுல எங்கேயுமே சம்பந்தப்படுத்தல. இப்ப போலீஸ் அப்படியெல்லாம் 2022-23 அப்படி எந்த கேஸுமே அது ஆகல அப்படின்னாங்க.
ஆனால் நான் மறுபடியும் விசாரிக்கும் போது 15 வருஷத்துக்கு முன்னால கூட இது வந்து இந்த மாதிரி நடந்து பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பேப்பர் நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் மூலமா பேப்பர்ல எல்லாம் கூட வந்ததுனாங்க. இப்போ அது நியூஸ் வந்தது வரல அப்படிங்கிறதெல்லாம் வேற. பட் என்னன்னா போலீஸ் வந்து இது நான் வதந்தியை பரப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னா எந்த ஒரு தப்பு நடந்தாலும் முதல்ல அவங்க மோட்டிவேஷன் என்னன்னு பார்ப்பாங்க, இதனால யாருக்கு என்ன பெனிஃபிட்னு பார்ப்பாங்க. இப்படிதான் கேஸை முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்றதே ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த செய்தியை பதிவு பண்றது எனக்கு எந்த விதமான மோட்டிவேஷன் கிடையாது. இதனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இது ரொம்ப காலமா நிறைய விஷயங்கள் நம்ம வெளியே போகும்போது நம்ம கேள்விப்படும் போது இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த யூடியூப் ட்விட்டர் இதுல எல்லாம் வந்து அப்பப்போ இல்லைன்னா மீட்டிங்ல பேசும்போது இந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது ஆடியோ ரிலீஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அது என்னன்னா இப்ப பதிவா பண்றதுக்கும் இதெல்லாம் வந்ததுனால வீடியோ பதிவா வந்து பண்றதுக்காக இது நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இப்ப சொன்னேன் அவ்வளவுதானே ஒழிய வேற வந்து இந்த மேட்ரு நடந்த மேட்ருக்கும் அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டை வந்து எந்த விதத்துலையும் வந்து இதில் நான் சம்மந்தப்படுத்தி நான் பேசவே இல்லை. அவங்க கண்டுபிடிக்கல இல்லை அவங்க கவனக்குறைவு அது இது எதுவுமே நான் சொல்லலை. இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் படியே வந்து நிறைய ஆளுகளெல்லாம் போட்டிருக்கோம், ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படியெல்லாம் நடக்கிறாங்க போது எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான். அதனால அதை பற்றி யாராவது நான் ஏதோ வேணுன்னே சொன்னேன் அப்படின்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். இது சொல்றதுல எனக்கு எந்த விதமான யூஸும் இல்லை. யதார்த்தமாக நான் வந்து நடந்த இன்சிடென்ட்டை சொன்னேன். அது வந்து இப்போ வந்து இப்படி வந்துருச்சு. அதனால பேப்பரில் வந்து போலீஸ்காரன் கொடுத்த அறிக்கை ஒரு கமிஷனரே யாரோ ஒருத்தர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அது நான் வந்து மறுப்புங்கிறதில்ல, விளக்கம் என்னன்னா எதை நினைச்சு நான் சொல்லலை அப்படிங்கிறது தண்ணியில் விளக்காது தான் சொல்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.